திமுக போய் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ராஜ்யசபா அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. கமல் அவர்கள் எங்க வேணாலும் போய் சேரலாம். அவர் வந்து நான் பாராளுமன்றத்துல நான் தேர்தலில் நிக்கல, நான் வந்து ராஜ்யசபா வாங்கிட்டு போறேன்னா அவர் இஷ்டம். அவரை பத்தி நம்ம என்ன பேச முடியும்? அதே போல வந்து 376 தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியல பாஜக வந்து ஏன் கூட்டணிக்காக தேடுறாங்கன்னு இன்னைக்கு வந்து திராவிட கழகத்தில் கி வீரமணி சொல்லியிருக்காரு. நம்ம தான் ஜெயிக்க போறோம். அவங்க ஏன் பயப்படுறாங்க? அவங்க வந்து நாங்க இவ்வளவுதான் கூட்டணி வேணும், அவங்கதான் எல்லா தொகுதியில அவங்களால நிக்க முடியும்னா பேசாதீங்க மைக்ல. அதாவது 376 தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியுன்ற பாஜக ஏன் கூட்டணிக்காக போய் தேடுறாங்க? எல்லாரையும் தனியாடிக்க வேண்டியதுதானே அப்படின்னு அதுதான் அவர்கிட்ட நான் கேட்கிறேன். எல்லா இடத்துல நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லும் போது ஏன் மறுபடியும் வந்து காங்கிரஸும் சரி, மதிமுகவும் சரி, பாமகவும் சரி, விசிக்கும் சரி, எல்லா இடத்துலயும் இவங்க ஏன் போய் கேட்டுட்டு இருக்காங்க வாங்க வாங்க வாங்க? ஏன் கமல் சருக்கு வந்து ராஜ்யசபா கொடுக்குறாங்க? அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல. உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு. அதுக்குதான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா? அவர் போனாலும் கூட்டம் வராது. கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு? இதுதான் கேள்வி நான் கேட்கிறேன். நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம். கதவு திறந்திருக்கு, யார் வேணாலும் எங்க கூட வரலாம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. கடைசி 5 இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு டாப் 5ல இருக்கு. ஃப்ரஜைல் 5ல இருந்து டாப் 5ல இருக்கு. கடந்த 65 வருஷத்துல காங்கிரஸால சாதிக்க முடியாதது 10 வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு. இதுதான் காங்கிரஸ்க்கும் பாஜக இருக்கிறது வித்தியாசம். தலைவரோட பிறந்த நாளுக்கும் அவங்களோட இறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் சாப்பாடு தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னங்க? இன்னமும் தலைவரோட பிறந்த நாளுக்கு அவங்களுடைய நினைவு நாளுக்கு சாப்பாடு தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, மக்கள் வந்து உயர்ந்துட்டாங்க, மக்களோட வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இன்னும் சாப்பாடு பற்றாக்குறை எல்லா இடத்துல சாப்பாடு பற்றாக்குறை. நீங்க வந்து தேவையான இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது தப்பா? யார் வந்து ஒரு செலிபிரிட்டி உங்க பிறந்த நாளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் சாப்பாடு போடுறாங்கன்னா அது தப்பா? இல்ல ஒரு நீங்க அரசியல் ரீதியாகவே நீங்க பார்த்தாலும் மக்களுக்கு சாப்பாடு போடுறது தப்பே இல்ல. நான் கேக்குறேன், தமிழகத்துல 67க்கு அப்புறம் ஏன் காங்கிரஸால சொந்த கால நிக்க முடியல? இன்னி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்கா காமராஜர் பேர் வச்சுதானே அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் அவங்களால சொந்த காலில் நிக்க முடியல? திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அதிமுக, இது ரெண்டுமே மாத்தி அவங்க வந்து பயன் செஞ்சுட்டே இருக்காங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்று இருக்கலாம்ல. இத்தனை வருடமாக ஏன் அவங்களால முடியல? தமிழகத்துல இப்ப வந்து போதைப் பொருள் வந்து புழக்கம் அதிகமா இருக்குது. அதை வந்து கட்டுப்படுத்தணும். ஏற்கனவே இந்த போதைப் பொருள்னால மரணம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு, சிறுமி மரணம். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் போய் கவர்னரை பார்த்து அதை பத்தி பேசிட்டு வந்துருக்காரு. நிச்சயமா பாஜக இதை பத்தி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க. ஏன் முன்னெடுப்பு எடுக்கல? நாம வந்து ஏதாவது ஒரு ரேட் பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க. இடி இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ட்ரக் நார்கோட்டிக்ஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாமே இண்டிபெண்டா இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3500 கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல வந்து தலைமறைவா இருந்துட்டு ஜாஃபர் சாதிக் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது யாருடைய ஆளு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அங்க கூடவா இருக்கிறதுனால அங்க ஃபங்க்ஷனரி டிஎம்கேவோட ஃபங்க்ஷனரி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல வந்து முதலமைச்சரோட போட்டோ இருக்கு, இன்னொரு பக்கத்துல இன்னொரு அமைச்சரோட போட்டோ இருக்கு, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு. எல்லா இடத்துல நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள் சொல்லிட்டு எல்லா வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்போ எந்த தப்பு பண்ணனா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? திராவிட முன்னேற்ற இருக்காங்க, அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டோம். வேலை முடிஞ்சு போச்சா? இப்பதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. பேரெல்லாம் இனிமேதான் வரணும். வரட்டும், அப்புறம் பேசுவோம். வரட்டும், எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். தமிழ்நாட்டுல நாங்க எத்தனை இடத்துல வந்து முதல்ல எங்க கேட்ட கட்சிக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா 309 இடத்துல நாங்க வெற்றி பெறுவோம் தான் சொல்லுவோம். எத்தனை இடத்துல நாங்க நிக்கிறோம் முதல்ல அதை முடிவாட்டும். அது உங்களுக்கு வந்து இன்னும் 2 நாள்ல வந்து எல்லா லிஸ்ட் வந்துடும். சோ தமிழகம் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம்.